சென்னையில் ஒரு பெஸ்ட் நாட்டு மீன் ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். நாட்டு மீன் லவர்ஸ்க்கெல்லாம் இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹெவன் மாதிரி. செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட். இங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பெரிய சைஸாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல டேஸ்ட்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. 2 किलो भैया इसको दे दो 350 ரெண்டு மீன் கூட நல்லா பெருசா பெருசா 2 மீன் போட்டா 2 கிலோ வந்துரும். ஆறா நீ போடா 2 போடா அவர் கேட்டு போடுவாருங்க. அது ஒன்று போடு எல்லாம் போதும். சரி இன்னொன்று போடு. எவ்வளோ போடா சார் 800 சார் 800 சார் அதானே அதானே ஆமா வயிட்ல போட்டு சார். இங்கே சூப்பர் க்ரௌடட் லோக்கல் வைப்பாக இருக்குது. பேர் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷை விட நாட்டு மீன் தான் ஹெல்த்தியர்னு சொல்லி நம்புகிறாங்க. நீங்களே பாருங்கள் க்ரௌட் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இங்கே பெரிய பெரிய மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. ஃபிஷ் எல்லாமே பெரிய சைஸ், பட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். வந்தது ஒரு மீன், பட் நான் கடைசியில் வாங்கினது வேற ஒரு மீன். வீட்டில் கலர் ஃபிஷ் வளர்க்கலான்னு வாங்கியிருக்கேன். கைஸ் இங்கே வந்து ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட் தான். ஒரு ஹிந்திக்கார வந்து ஒரு அக்கா கிட்ட வந்து ஒரு ஃபிஷ் பெரிய ஃபிஷ் 50 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு கேட்டான். நீ என்ன லவ் பண்ணால் கூட நான் 50 ரூபாய்க்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா பக்கத்து கடையிலே அதே தான் சொன்னாங்க. நீ என்ன லவ் பண்ணாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க 50 ரூபாய்க்கு. இங்கே எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்கெயின் பண்ணாதீங்க. பக்கம் நாட்டு மீன் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராவல் அண்ட் பட்ஜெட் ஃபுட் ரிவ்யூக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next vlog. Bye.